தங்கமயிலில் ஆடி கொண்டாட்டம் ஆரம்பம். தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31ஆம் தேதி வரை மட்டுமே. எஸ்பி வேலுமணி ஆதரவாளர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களுக்கும் இடையேயான மோதல் உச்சகட்டத்தை எட்டியிருப்பதால் அதிமுகவின் கோட்டையாக விளங்கி வந்த கோவையில் பெரும் ஓட்டை விழுந்திருக்கிறது. சட்டமன்றத்தில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தாவேகா அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தார் எஸ்பி வேலுமணி. இதனால் அவரின் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பதவிகள் பறிக்கப்பட்டன. பின்னர் சமரசமாகி மீண்டும் கட்சியில் இணைந்த நிலையிலும் எஸ்பி வேலுமணிக்கு பழைய பதவி வழங்கப்படவில்லை. வேலுமணி கோலோற்றிய கோவை புறநகர் தெற்கு மாவட்டத்தை புறநகர் மத்திய மாவட்டம், புறநகர் தெற்கு மாவட்டம் என இரண்டாக பிரித்து சேம வேலுசாமி, பொள்ளாச்சி ஜெயராம் ஆகியோர் வசம் ஒப்படைத்த தலைமை வேலுமணிக்கு அதிமுக துணை பொதுச் செயலாளர் பதவியை வழங்கியது. இதனால் அதிருப்தியடைந்த எஸ்பி வேலுமணி, அதிமுகவில் என்னை நம்பி வந்தவர்களை விட்டுவிட்டு எனக்கு மட்டும் பதவி வாங்க நான் தயாராக இல்லை, பதவியே வேண்டாம், தொண்டர்களாக தொடர்கிறோம் என்று கொதிப்புடன் கூறிவிட இரு தரப்பினருக்கும் இடையேயான மோதல் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. இது பற்றி எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் கூறுகையில், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக, பாஜக, காங்கிரஸ், நாம் தமிழர் கட்சி ஆகிய கட்சிகளை சேர்ந்த தலைவர்களும் தோற்று போனார்கள். ஆனால் அந்த கட்சிகளை சேர்ந்த மாஜிக்களும் முக்கிய பிரமுகர்களும் கப்சிப்பென்று இருக்க அதிமுகவினர் தான் தாவிகாவுக்கு அணி அணியாக தாவி வருகிறார்கள். இதற்கு காரணமே எஸ்பி வேலுமணி தரப்பினரின் சுயநல அரசியல்தான். அதிமுக தொண்டர்களின் உழைப்பால் வெற்றி பெற்று பதவிகளை அனுபவித்துவிட்டு தங்களது சுய ஆதாயங்களுக்காகவும் வழக்குகளிலிருந்து தப்பிக்கவும் பலர் கட்சி மாறுகிறார்கள். திமுக ஆதரவோடு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்க முயன்றார் என்ற காரணத்தை அவர்கள் கூறுவது ஏமாற்றும் வேலை. ஒருவேளை அவர் அப்படி செய்திருந்தால் எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும், பேசி தீர்வு கண்டிருக்க வேண்டும். அதிமுக என்ற பெயரை கூட சொல்லாமல் மற்றும் பலர் என கூறி இழிவுபடுத்திய விஜய்க்கு வலிய போய் ஆதரவு தந்துவிட்டு இப்போது இப்படி சொல்வது நாடகம். எஸ்பி வேலுமணி எனக்கு மட்டும் பதவி தந்தால் போதாது, என்னுடன் வந்த 30 பேருக்கும் பதவி தர வேண்டும் என்கிறார். அந்த 30 பேர் மட்டுமே எஸ்பி வேலுமணிக்கு முக்கியமா? எத்தனை நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவருக்காக பாடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி ஏன் கவலை கொள்ளவில்லை? கட்சி தாவ தயாராகிவிட்ட நீங்கள் எதற்காக இன்னும் அதிமுகவில் இருந்து கொண்டு அதிமுகவை அழிக்கும் வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தாவேகாவுக்கு தாவ என்ன தயக்கம்? இன்னும் டீலிங் முடியவில்லையா என்று கொந்தளித்தார். எஸ்பி வேலுமணியின் ஆதரவாளர்கள் பேசுகையில், ஒரு கட்சிக்கு ஒரு முறை 2 முறை தோல்வி பெறலாம், ஆனால் தொடர்ந்து தோற்பது ஏன்? எடப்பாடி பழனிசாமி யாரையும் அரவணைத்து செல்வதில்லை. அவரின் சுயநல அரசியலால் அதிமுகவை தனி மனிதர் துதிப்பாடும் இயக்கமாக மாற்றிவிட்டார். எத்தனை பேர் வெளியேறினாலும் அவர் கவலைப்படுவதில்லை. கேள்வி கேட்பவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி பதவி தருவதில்லை. கட்சியை நாசம் செய்து வரும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு சாவுமணி அடிக்காமல் ஓய மாட்டார். திமுகவுடன் இணைந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக முயன்றதை உணர்வுள்ள அதிமுக தொண்டனால் ஏற்க முடியாது. தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருவதற்கான காரணங்களை ஆராய பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமியிடம் பலமுறை கூறிவிட்டோம். ஆனால் அதற்கு தைரியம் இல்லாத பழனிசாமி தனது கட்சி பதவியை காப்பாற்றிக் கொள்ள பொதுக்குழுவை கூட்டாமல் இருக்கிறார். கோவை புறநகர் தெற்கு மாவட்டத்தை இரண்டாக பிரிப்பது குறித்து யாரிடமும் கேட்காமல் தன்னிச்சையாக பழனிசாமி செயல்பட்டிருக்கிறார். 70 வயதுக்கு மேற்பட்ட சேம வேலுசாமி, பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு பதவி தந்தால் கட்சி எப்படி வளரும்? எங்களை போன்ற தொண்டர்களுக்கு பதவி தந்து நல்ல நிலைக்கு உயர்த்தியவர் எஸ்பி வேலுமணி. அவரால் தான் கோவை மாவட்டத்தில் கட்சி வளர்ந்தது. எஸ்பி வேலுமணியின் தயவால் தான் பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார். அவருக்கு உரிய மரியாதையையும் பதவியையும் வழங்காமல் இருந்தால் அதை ஏற்க மாட்டோம். இந்த நிலையிலும் பழனிசாமி தன் போக்கை மாற்றிக்கொள்ளாவிட்டால் கட்சியிலிருந்து வெளியேறவும் தயங்க மாட்டோம் என்று குமுறினர். என்ன செய்ய போகிறார் எடப்பாடி பழனிசாமி என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக மக்களின் அபிமான தங்கமயிலில் ஆனந்தம் பொங்கும் பொன்னான ஆடி கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31ஆம் தேதி வரை மட்டுமே. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.